கிரிக்கெட் பாக்குறீங்க இல்ல T20 பாக்குறீங்க அப்படின்னாலும் கூட உங்களுடைய பெஸ்ட் பேட்ஸ்மேன் வந்து அந்த பக்கம் ஈக்விட்டி ஸ்ட்ரைக் அடிச்சுக்கிட்டே இருக்கான், பொழந்து கட்டிட்டு இருக்கான். சரிங்களா? இன்னொரு பக்கம் நான் ஸ்ட்ரைக்கர் பேட்ஸ்மேன், அது அவன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அவனும் வந்து ஓவர் முடியும் பொழுது அந்த பக்கம் போகணும், அவன் அடிக்க மாட்டான். ஆனா அவன் என்ன பண்ணா, ஒரு லைட்டா ஒரு சிங்கிள் ஒரு 2 ரன் அடிப்பான், அடிச்சுட்டு இவனுக்கு திரும்ப ஸ்ட்ரைக் கொடுப்பான். அந்த மாதிரி தான் வந்து லிக்விட் ஃபண்ட். சேலரி வந்த உடனே நான் பொதுவா என்ன பண்ணுவேன்னா, இந்த முக்கியமான இந்த செலவுகள் எல்லாமே முடிச்சிருவேன். இஎம்ஐ, குழந்தைங்களோட ஃபீ, கேஸ் பில்லு, கரண்ட் பில்லு, என்னென்ன அந்த லொட்டு லொஸ்க்கு இருக்கோ எல்லாத்தையும் வச்சுட்டு ஒரு 10,000 ரூபாய் மேபி என்னோட காஃபி டீ செலவுக்கோ இல்ல நான் மந்த் ஃபுல்லா நான் பெட்ரோல் போட போறேன், அந்த செலவுக்கு மட்டும் நான் என்னுடைய சேவிங் பேங்க்ஸ் அக்கௌண்ட்ல வச்சுக்குவேன். சரிங்களா? மிச்சபடிக்கு இருக்கிற எல்லா பணத்தையுமே நீங்க லிக்விட் ஃபண்ட்ல தள்ளிடலாம். உங்களுக்கு மைண்ட் சில விஷயங்கள் வந்து பரபரன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். ஐயோ காசு இருக்கு, எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணுமே அப்படின்னும் போது டக்குன்னு வந்து யூடியூப்ல எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு வீடியோ ஒன்று வரும், இந்த ஸ்டாக் வாங்கினீங்கன்னா மல்டிபேக்கர் ஆகும் சொல்லி டப்புன்னு அதுல தூக்கி போடுவோம். அதுக்கப்புறம் அதை பத்தி உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. ஹலோ மக்களே, வணக்கம். நீங்க ஒரு 1,00,000 ரூபா சம்பாதிக்கிறீங்க. மாசத்தோட ஆரம்பத்துல உங்களுடைய குழந்தைகளோட ஸ்கூல் ஃபீ, ரெண்ட் இருந்தா ரெண்ட், இஎம்ஐ, சிப்பு எல்லாத்தையும் வந்து பண்ணி முடிச்சிடுறீங்க. மிச்சம் உபரியாக கொஞ்சம் பணம் எல்லாருக்கும் கொஞ்சம் சேரும். மோஸ்ட் ஆஃப் த கேசஸ். இந்த பைசாவை நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு குழப்பம் எல்லாருக்குமே உண்டு. ஏன்னா சும்மாவே கிடக்கும். ஒரு ரூ. 10,000, ரூ. 20,000 இல்ல ரூ. 1,000 நம்மளுடைய சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல விட்டு வச்சிருப்போம். இதோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா, வெறுமனே 2% கிடைக்கும். சரிங்களா? இத நம்ம எப்படி வந்து பெட்டரா மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த லிக்விட் ஃபண்ட், ஓவர் நைட் ஃபண்ட் இத பத்தி அ ஆல்மோஸ்ட் நான் சோசியல் மீடியால ரொம்ப கம்மியா தான் பார்க்குறேன். ஏன்னா, ஈக்விட்டி இல்ல ஸ்டாக்ஸ், எஃப்&ஓ ட்ரேடிங் சொல்ட்டு உங்கள புடிச்சு தள்ளினா தான் பிளாட்ஃபார்ம்க்கோ அவங்களுக்கு நல்ல பெட்டரான கமிஷன் கிடைக்கும். அதனாலேயே இந்த லிக்விட் ஃபண்ட்ஸ் பத்தி ஜாஸ்தி பேசுறது இல்ல அப்படிங்கிறது என்னோட ஃபீல். ஆனா, ஒருத்தரோட போர்ட்ஃபோலியோல இந்த லிக்விட் ஃபண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். லிக்விட் ஃபண்ட்னா ஒண்ணும் இல்லங்க. ஒரு 6 மாசத்துக்குள்ளார, இல்ல 3 மாசத்துக்குள்ளார நீங்க டக்குன்னு எடுக்கணும் அப்படிங்கிற நினைக்கிற பணத்த நீங்க சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல விட்டும்போது 2%. ஆனா இதுல போடும்போது கிட்டத்தட்ட ஒரு எஃப்டி அளவுக்கான ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு நான் எஃப்டியே போட்டு போலாமே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா எஃப்டில இப்போ உங்ககிட்ட ஒரு ரூ. 20,000 இருக்கு அப்படின்னு சொன்னா டக்குன்னு போயிட்டு எஃப்டி போடுவீங்களா? போட மாட்டீங்க. ரூ. 1,00,000 இல்ல ரூ. 2,00,000 ஆச்சுன்னா எஃப்டி போடுவோம். எஃப்டி போட்டீங்கன்னா, இவ்ளோ வருஷத்துல டபுள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேஷன் இருக்கும். நீங்க அத வச்சுட்டு பண்ணுவீங்க. இதுல ரிட்டர்ன்ஸ் பார்க்கறது கிடையாது. ஆனா, சும்மாவே இருக்கிற உபரி பணத்த நீங்க என்ன பண்ண போறீங்கங்கிறது தான். ஸோ 20,000 உங்களுக்கு மாசம் மாசம் ஏதோ ஒரு இடத்துல சேர்ந்துகிட்டே போகுது அப்படின்னும்போது, நீங்க ஒரு 20 30 எஃப்டி நீங்க போட மாட்டீங்க. அதனாலேயே நமக்கு மைண்ட் ரொம்ப கிளியரா இருக்கும். ஒரு ரவுண்ட் நம்பர் வரட்டும். 2,00,000 வரட்டும், 3,00,000 வரணும்னு சொல்லிட்டு. ஆனா இந்த லிக்விட் ஃபண்ட்ல ஒரு ரூ. 500 எங்கேயாவது ஒரு உபரியா இருக்கு அப்படின்னாலும் கூட, நீங்க என்ன பண்ணலாம்னா எடுத்துட்டு போயிட்டு இந்த லிக்விட் ஃபண்ட்ல போட்டுறலாம். இத வந்து ஒரு பெரிய ஒரு சாக்கு மூட்டை மாரி நீங்க யோசிச்சுக்கோங்களேன். அதுல நீங்க இப்போ வந்து ஒரு ரூ. 10,000 நீங்க உள்ளார போடுறீங்க அப்படின்னு சொன்னா, 3 மாசம் கழிச்சு ஆ ஒரு 2% அந்த மாரி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். சரிங்களா? இதுல நீங்க எஃப்டில போடுறீங்கன்னா, நீங்க பிரேக் பண்றீங்கன்னா, அதுக்கு பேங்க்காரன் பெனால்டி போடுவான். ஒரு 1% மாரி போடுவான். ஆனா இது ரொம்ப சுலபம். இத வந்து நீங்க உள்ளார போட்டுக்கிட்டே போகலாம். எப்போ உங்களுக்கு தேவையோ அப்ப எடுத்துக்கலாம். சில சமயம் நீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டாக் வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கும்போது, அதோட வேல்யூவேஷனோ இல்ல பிரைஸோ ரொம்ப ஹையா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துக்கு, நீங்க வெயிட் பண்ணணும்னு யோசிப்பீங்க. அந்த டைம்ல சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல போட முடியுமா? இல்ல எஃப்டில போட முடியும். எஃப்டினா மினிமம் 3 மாசம் இல்ல 6 மாசம் அப்படின்னு வச்சிருப்போம். அதுக்கு நீங்க இந்த லிக்விட் ஃபண்ட ரொம்ப அருமையா யூஸ் பண்ணிக்கலாம். என்ன பொறுத்தவரைக்கும் எஃப்டிய விட சில விஷயங்கள்ல பாதுகாப்பானது. ஏன்னா, ஒரு ரொம்ப நல்ல குவாலிட்டியான பேப்பர்ஸ்ல மட்டும் தான் இதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க இதுல எந்த ஏஎம்சிக்கு நீங்க போய் இன்வெஸ்ட் பண்ணலாம்? எது வந்து பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் குடுக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இதுல பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் நீங்க பார்க்கவே தேவையில்ல. HDFC, ஐசிஐசிஐ, எஸ்பிஐ, மிராய் அசெட், ஆக்சிஸ் நீங்க எங்க போனீங்கனாலுமே லிக்விட் ஃபண்ட் பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட இதே ரிட்டர்ன்ஸ் தான் கிடைக்கும். இதுல எக்ஸாக்ட்டா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா? ப்ராமிஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா? அப்படின்னு கேட்டா, ஒரு 1/2% மேலயோ கீழயோ லைட்டா போகலாமே தவிர, கிட்டத்தட்ட நீங்க எஃப்டில போடுற அதே அளவுக்கான ரிட்டர்ன்ஸ் இதுல கண்டிப்பாக கிடைக்கும். இது எப்படி டாக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய பிக்ஸ்ட் டெபாசிட் எப்படி டாக்ஸ் பண்றாங்களோ, அதே மாரி தான் இதுலயும் டாக்ஸேஷன். அதுல எந்த டிஃபரன்ஸுமே கிடையாது. இதுல வர்ற ரிட்டர்ன்ஸ் உங்களுடைய சேலரியோடைய ஆட் பண்ணிக்கிட்டு அப்படியே உங்களுக்கு டாக்ஸ் பண்ணுவாங்க. அதனால அத பொறுத்தவரைக்கும் பெரிய பிரச்சனை வந்து நீங்க யோசிக்க வேண்டாம்.
எஃப்டி வந்து நெறைய ஸ்வீப் எஃப்டின்னு சொல்லிட்டு நெறைய பேங்க்ஸ் ஆஃபர் பண்றாங்க. ஹெச்டிஎஃப்சி, கோட்டக் நெறைய பேங்க்ஸ்ல ஐடிஎஃப்சிலாம் பார்த்தீங்கன்னா, ஸ்வீப் எஃப்டின்னு இருக்கும். அதுல உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருந்தா நீங்க அதுல தாராளமா போடலாம். ஆனா, அதுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, ஸ்வீப் எஃப்டிய பொறுத்தவரைக்கும் முதல்ல எடுத்த உடனே நீங்க ஒரு ரூ. 10,000 போடணும். அதுக்கப்புறம் வந்து 5,000 தான் அ மினிமல் இன்வெஸ்ட்மென்ட்டா அவங்க எடுத்துக்குவாங்க. இன்னொன்னு அதுக்கு மினிமம் அக்கவுண்ட் பேலன்ஸ் அப்படின்னு இருக்கும். உங்களுக்கு இப்போ வந்து ஒரு சேலரி அக்கவுண்ட் தான் இருக்கு அப்படின்ற பட்சத்துக்கு, நீங்க வந்து அதுல மினிமம் அக்கவுண்ட் நீங்க வந்து மினிமம் பேலன்ஸ் வைக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அந்த மாரி டைம்ல ஒரு 35,000 வந்து மினிமம் நீங்க வச்சுக்கிட்டு, அதுக்கு மேல போறத மட்டும் தான் அவங்க ஸ்வீப் எஃப்டில போடுவாங்க. ஸோ இந்த ஸ்வீப் எஃப்டில நீங்க நீங்க வந்து இந்த பைசாவ ஒரு 6 மாசம் கழிச்சு நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, அதுலயும் வந்து ஒரு மினிமம் மந்த்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த மந்த்ஸ்க்குள்ள நீங்க எடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் 0% அப்படின்னு கூட குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது நீங்க நெறைய உள்ளார படிக்கணும். ஏன்னா, பேங்க்ஸ் பொறுத்தவரைக்கும் எல்லாத்துலயும் ஒரு சின்னதா ஒரு ஈக் வச்சிருப்பாங்க. அது உங்களுக்கு கரெக்ட்டா நீங்க ஓரளவுக்கு நீங்க கெஸ் பண்ணி நீங்க இத பண்றீங்க அப்படின்னு சொன்னா, வெல் அண்ட் குட். அது பிரச்சனை கிடையாது. ஆனா இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. இதுல வந்து டிடிஎஸ் வந்து போடுவாங்க. நமக்கு டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல அந்த பிரச்சனை நமக்கு கிடையாது. இப்போ உங்களோட வயசு ஒரு 55ன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எதுல இன்வெஸ்ட் பண்றதுங்கிறதே தெரியல. ஒரு இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசர நீங்க வந்து பார்க்கணும்னு நீங்க நெனைக்கிறீங்க. பட் உங்களுக்கு சம்பளம் வந்துகிட்டே இருக்கு. போனஸ் நெறைய போட்டுக்கிட்டே இருக்காங்க. இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு நம்ம வேற ஏதாவது பத்தி யோசிக்கலாம் அப்படிங்கிற மாரி டைம்ல இந்த லிக்விட் ஃபண்ட் உள்ளார நீங்க போட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லிக்விட் ஃபண்ட்லருந்து நீங்க எப்ப வெளியில எடுக்கிறீங்களோ, அப்பதான் உங்களுடைய டாக்ஸேஷனோட உங்களோட டாக்ஸோட சேர்த்து சேலரியோட சேர்த்து டாக்ஸ் பண்ணுவாங்க. நீங்க ஒரு 30% பிராக்கெட்ல இருப்பீங்க. 55 வயசு இருக்கும். நீங்க ஒரு 3 வருஷம் கழிச்சு தான் ரிட்டயர் ஆக போறீங்க. ஒரு கிளாரிட்டி வந்து பெருசா இல்லாத டைம் ஜஸ்ட் லைக் தட் ஒரு பார்க் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமா லிக்விட் ஃபண்ட தாராளமா நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்க 55 வயசுல ஒரு ஒரு 50 லேக்ஸ் சும்மா போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு 3 வருஷம் கழிச்சு நீங்க வந்து வெளியில எடுக்கும்போது, நீங்க அப்ப ரிட்டயர் ஆயிடுறீங்க. உங்க கையில பைசா வந்து உ உங்ககிட்ட வந்து வேற எதுவும் அ அ சேலரி இல்ல அப்படிங்கும்போது, அந்த இடத்துல சில இடத்துல உங்களுக்கு அட்வான்டேஜஸ் இருக்கலாம். ஸோ லிக்விட் ஃபண்ட எப்பயுமே டாக்டிகலா யூஸ் பண்ணணும். மார்க்கெட்ட டைம் பண்ண முடியுமா அப்படின்னா, மார்க்கெட் டைம் பண்ண முடியாது. பட் உங்களுடைய எஸ்ஐபி கரெக்ட்டா ஆர்கனைஸ்டா ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு உபரி பணம் அப்படிங்கிற ஒரு குழப்பம் வரும்பொழுது, இல்ல ஒரு 2 மாசம் கழிச்சு தான் நான் வந்து இத பத்தி நான் யோசிக்க போறேன். இப்போ எனக்கு டைமே இல்ல அப்படிங்கிற பட்சத்துக்கு, நீங்க இத பண்ணிருங்க. நான் எப்படி பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் சொல்றேன். சேலரி வந்த உடனே நான் பொதுவா என்ன பண்ணுவேன்னா, இந்த முக்கியமான இந்த செலவுகள் எல்லாமே முடிச்சிருவேன். இஎம்ஐ, ஆ குழந்தைங்களோட ஃபீ, கேஸ் பில்லு, கரண்ட் பில்லு என்னென்ன அந்த லொட்டு லொஸ்க்கு இருக்கோ எல்லாத்தையும் வச்சுட்டு, ஒரு ரூ. 10,000 மேபி என்னோட காஃபி, டீ செலவுக்கோ, இல்ல நான் மந்த் ஃபுல்லா நான் பெட்ரோல் போட போறேன். அந்த செலவுக்கு மட்டும் நான் என்னுடைய சேவிங் பேங்க்ஸ் அக்கவுண்ட்ல வச்சுக்குவேன். சரிங்களா? மிச்சபடிக்கு இருக்கிற எல்லா பணத்தையுமே நீங்க லிக்விட் ஃபண்ட்ல தள்ளிடலாம். தள்ளிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு மைண்டுக்கு சில விஷயங்கள் வந்து பரபரன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். ஐயோ! காசு இருக்கு எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணணும், எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணணுமே அப்படின்னும்போது, டக்குனு வந்து YouTubeல எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு வீடியோ ஒண்ணு வரும். இந்த ஸ்டாக் வாங்குனீங்கன்னா மல்டிபேக்கர் ஆகும்னு சொல்லிட்டு டப்புனு அதுல தூக்கி போடுவோம். அதுக்கப்புறம் அத பத்தி உட்கார்ந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது. ஏன்னா, உங்களுடைய கரெக்ட்டான ஒரு பாத்ல ஓடிக்கிட்டே இருப்பீங்க. இந்த உபரி பணம்னு வரும்பொழுது, அது எங்க போடுறதுங்கிற ஒரு 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 உழட்டல் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். லிக்விட் ஃபண்ட் வந்து ரொம்ப அருமையான டாக்டிக்கல் பெட். நீங்க எஸ்ஐபிஸ் போட்டுக்கிட்டே இருக்கும்பொழுது, சடன்லி மார்க்கெட் ஒரு 5% உங்களுக்கு வந்து கீழ விழுது, இல்ல 10% கீழ விழுது. நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்கபோது, நீங்க லிக்விட் ஃபண்ட்ல இருந்து எடுத்து இதுல போட்டுறலாம். லிக்விட் ஃபண்ட பொறுத்தவரைக்கும் ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டா, ஆ உங்களுடைய பைசா அ 50,000 வரைக்கும் உடனடியாக எடுக்க முடியும். இந்த இந்த ஒரு ஒரு இப்போ நீங்க போடுறீங்கன்னா, டக்குன்னு மிட் நைட் ஒரு 12 மணிக்கு நீங்க எடுக்கணும் அப்படின்னா, டக்குன்னு எடுத்துடலாம். எப்படியும் நீங்க வந்து இந்த மாரி உடைச்சு எடுக்க முடியும். பட் அதில நான் சொன்ன மாரி பெனால்டி விழும். ஆ இப்போ உங்களுடைய பைசா வந்து ஒரு ரூ. 1,00,000 வச்சிருக்கீங்கன்னா, 50,000 வரைக்கும் டக்குன்னு எடுத்துடலாம். 2,00,000 வச்சிருந்தாங்கன்னா, 50,000 உடனே எடுத்துடலாம். மிச்சம் இருக்கிற பைசாவ எப்ப எடுக்கலாம் அப்படின்னா, அடுத்த நாள் நீங்க எடுக்க முடியும். இப்ப நீங்க போட்ட பணமே ரூ. 50,000 அதுக்கு கீழன்னு வச்சுக்கோங்களேன். 50,000ன்னா ஒரு அதுல 90% ஒரு 46,000 47,000 சொச்சம் வந்து நீங்க வெளில எடுக்கலாம். ஸோ 90% மினிமம் உங்க லிக்விட் வந்து உடனே எடுத்துடலாம். ஆனா இதுல சின்ன விஷயம் இருக்கு. அந்த ஆப் சில சமயம் கிராக் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சடன்லிலாம் எடுக்க முடியாது. ஸோ எக்ஸ்ட்ரீம் எமர்ஜென்சின்னா எஃப்டி எங்கேயாவது வச்சுக்கோங்க. பட் இந்த உபரி பணங்கள் நெறைய வர நீங்க போடலாம். எனக்கு இந்த பிரச்சனை வந்து நடந்தது. சடன்லி பார்த்தீங்கன்னா, அந்த ஆப் ஒர்க் ஆயி தொலையாது. பட் எஃப்டி அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. பட் அடுத்த நாளுக்குள்ளார நீங்க எடுக்கலாங்க. அது அது வந்து உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஸோ லிக்விட் ஃபண்ட் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம்லி எக்ஸலன்ட்டான ஒரு கேட்டகரி. இதுல ஓவர்நைட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டும் இருக்கு. ஓவர்நைட் ஃபண்ட் அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய பிசினஸ்மேன் ஒரு ரூ. 100,00,00,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வீக்கெண்ட் வருது.
ஆ உங்களுக்கு மண்டே அப்போ இந்த பணத்த நீங்க ரொட்டேஷன்ல தான் வச்சிருப்பீங்க இல்லைங்களா? ஸோ அந்த டைம்ல என்ன பண்ணலான்னா, இந்த மாரி ஒரு ஓவர் நைட் ஃபண்ட்ல நீங்க போடலாம். ஓவர் நைட் ஃபண்ட்ல போட்டீங்கன்னா, அந்த ஒரு ஓவர் நைட் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். நீங்க அடுத்த நாள் எடுக்குறீங்க அப்படின்னாலும் கூட, அந்த ஒரு நாளைக்கு 0.001 அப்படிங்கிற மாரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு 100 கோடியோட எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா, 3 நாளைக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 5 இல்ல 6 லட்சம் வந்து வேஸ்ட்டா போகும். நீங்க நெறைய பேர் கரண்ட் அக்கவுண்ட்ல தான் வச்சிருப்பாங்க. ஏன்பா ரூ. 100,00,00,000 வச்சிருக்கிறவன் வந்து இதெல்லாம் அவனுக்கு தெரியாதாப்பான்னு நீங்க யோசிக்கலாம். பட் நான் கேட்ட வரைக்குமே ஏஎம்சிஸ்லயும், ஃபினான்ஸ் சர்க்கிள்லயும் நெறைய பேர் சொல்றாங்க. பெரிய பெரிய பிசினஸ்மேன் அப்படின்னாலும் கூட, அ நெறைய பேர் இந்த ஓவர் நைட் ஃபண்ட்ஸ் எல்லாம் எஃபெக்டிவா யூஸ் பண்றதில்ல அப்படின்னு சொல்றாங்க. பட் உங்கள மாரியே, என்ன மாரியான ஆட்களுக்கு வந்து லிக்விட் ஃபண்ட் தான் வந்து பெட்டர். ஏன்னா, ஓவர் நைட் ஃபண்டுக்கும், லிக்விட் ஃபண்டுக்கும் ஒரு 1% கொஞ்சம் அதிகமான அ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எக்ஸ்ட்ரீம் ரிட்டர்ன்ஸ் கிடையாது. இது ஒரு 6 இல்ல 7% அப்படிங்கிறது நீங்க அ லிக்விட் ஃபண்ட்ல ஓரளவு எதிர்பார்க்கலாம். அது வந்து கிட்டத்தட்ட எஃப்டி தாங்க. எஃப்டிலயும் வந்து குறைஞ்சுக்கிட்டே போச்சுன்னா, இதுலயும் வந்து கிட்டத்தட்ட குறைஞ்சுக்கிட்டே போகும். நெறைய ஃபேக்டர்ஸ் இதுல வந்து அசோசியேட்டட். பட் ஆ இது வந்து ரிலேட்டிவ்லி ரொம்ப ஆ ஆ இன்வெஸ்ட்மென்ட் இதுல வந்து சேஃபர் அப்படின்னு சொல்லலாம். எதுவுமே சேஃபஸ்ட் கிடையாதுங்க. இப்போ இது நான் வந்து நெறைய பேருக்கு லிக்விட் ஃபண்ட் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க எஃப்டிலயே போடுறீங்கன்னாலும் கூட, அ டிஐசிஜிசி அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ 5,00,000 வரைக்கும் தான் உங்களுடைய பேங்க்ல இருக்கிற பைசாக்கு வந்து அவங்க கேரண்டி குடுக்குறாங்க. மிச்சபடிக்கு வந்து திடீர்ன்ட்டு ஏதோ ஒரு பேங்க் திவால் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா 5,00,000க்கு மேல உங்களுக்கு கிடைக்காது. பட் இதுல லிக்விட் ஃபண்ட்ல வந்து ஒரு 2 இல்ல 3 ஏஎம்சிஸ் நீங்க லிக்விட் ஃபண்ட்ல உடைச்சு போடுறீங்க அப்படின்னு சொன்னா, இது உங்களுக்கு வெரி சேஃப். ஏன்னா, நீங்க உடைச்சு நெறைய அசெட் கிளாஸஸ்ல நெறைய இடத்துல போடுறீங்க அப்படிங்கிற மாரி. ஸோ ரிலேட்டிவ்லி திஸ் இஸ் மச் பெட்டர். ரிட்டர்ன்ஸ் தானப்பா எனக்கு வேணும், ரிட்டர்ன்ஸ் தானப்பா எனக்கு வேணும். ரிட்டர்ன்ஸ் மட்டுமே வந்து இன்வெஸ்ட்மென்ட் கிடையாதுங்க. லிக்விட் ஃபண்டுங்கிறது முதல் ஸ்டெப். இப்போ நீங்க ஒரு கிரிக்கெட் பார்க்குறீங்க, இல்ல T20யே பார்க்குறீங்க அப்படின்னாலும் கூட, உங்களுடைய பெஸ்ட் பேட்ஸ்மேன் வந்து அந்த பக்கம் ஈக்விட்டி ஸ்ட்ரைக் அடிச்சுக்கிட்டே இருக்கான். பொளந்து கட்டிட்டு இருக்கான். சரிங்களா? இன்னொரு பக்கம் நான் ஸ்ட்ரைக்கர் பேட்ஸ்மேன் அது அவன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அவனும் வந்து ஓவர் முடியும் பொழுது அந்த பக்கம் போகணும். அவன் அடிக்க மாட்டான். ஆனா, அவன் என்ன பண்ணான், ஒரு லைட்டா ஒரு சிங்கிள், ஒரு 2 ரன் அடிப்பான். அடிச்சுட்டு இவனுக்கு திரும்ப ஸ்ட்ரைக் குடுப்பான். அந்த மாரி தான் வந்து லிக்விட் ஃபண்ட் அப்படிங்கிறத நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஹோப் இந்த இந்த டேட்டா எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது இன்வெஸ்ட்மென்ட்ல குவெரி இருக்கு, மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும், நீங்க வந்து கைடன்ஸ் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, ஆ டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய நம்பர் குடுக்குறேன். தாராளமா நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். தேங்க் யூ. திஸ் இஸ் கோபிநாத் ரவி சைனிங் ஆஃப். AMFI registered mutual fund distributor ARN 347471. Thank you.